தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். விஜய் நேற்று கரூர் விசாரணை முடித்து கொண்டு கையை சந்தோஷமாக தொண்டர்களை நோக்கி கையசைத்து கொண்டு வருகிறார். இந்த காட்சிகளை பார்ப்பவர்களுக்கு திரைப்பட படப்பிடிப்பு நடந்து வெளியே வருகிறதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. டெல்லியில் வைத்து சிபிஐ அலுவலகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு எட்டாமல் முறிந்து போனதா அல்லது ஏதோ ஒரு திட்டத்தை விஜயிடம் சொல்லி வெளியே அனுப்பி வைத்தார்களா என்பது தான் இப்பொழுது பேசப்படுகிற அரசியல். எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கண்டிப்பாக வேண்டும், அதற்கு குறைந்த எந்த பதவியும் எனக்கு வேண்டாம், இது விஜயுடைய வாதம். துணை முதலமைச்சர் கண்டிப்பாக கொடுக்க முடியாது, அதற்கு பதிலாக உங்களுக்கு நோட்டுகளும் சீட்டுகளும் எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறோம், இது எடப்பாடி வாதம். இது இரண்டையும் நடுவில் உட்கார்ந்து அமித்ஷா முடிவு செய்ய முடியாமல் நீதிபதியைப் போல அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் இரண்டு பக்கமும் அவர் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். சரி, நீங்கள் தனியாக நின்று கொள்ளுங்கள் எடப்பாடி, சரி நீங்கள் அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டாம். ஆதரவு தெரிவிப்பதை விட தனியாக நிற்பது தான் ஒரு யுத்த தந்திரம், போர் தந்திரம். திமுகவுடைய வாக்குகளை பிரிக்க வேண்டும். சிறுபான்மை கிறித்துவர்கள், தலித்துக்கள், முஸ்லீம்கள், இந்த முஸ்லீம் இளைஞர்களுடைய வாக்கா விஜய் பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. திமுகவிலிருந்து உடைத்து எடுக்கப்படும். இதுதான் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட பாஜக அசைன்மெண்ட். விஜய் என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் முஸ்லீம் இளைஞர்கள் வரமாட்டார்கள், முஸ்லீம் இளைஞர்கள் வரமாட்டார்கள், கிறித்துவர்கள் வரமாட்டார்கள், தலித் இளைஞர்கள் வருவார்கள், அவர்களுக்கு அரசியலை போய் சேரவில்லை. புது வாக்காளர்கள் வருவார்கள். தனித்து கூட்டணி சேருவதை விட தனித்து நிற்பது தான் பாஜகவுக்கு பலம், திமுகவினுடைய பலவீனம். திமுகவுடைய வாக்குகளை விஜய் உடைத்து எடுக்கப் போகிறார், திமுகவை சாடப் போகிறார், தீய சக்தி என்று சொல்லப் போகிறார். திமுகவிடம் இருக்கக்கூடிய தலித் வாக்குகளை, கிறித்துவ வாக்குகளை, திமுக அதிருப்தியாளர்கள் வாக்குகளை விஜய் உடைத்து எடுத்தால் அதிமுக மயிரிழையில் தப்பிவிடும். இந்த கணக்கை டெல்லி சூத்திரதாரிகள், டெல்லி பாதுஷாக்கள், டெல்லி முகலாயர ராஜவம்சங்கள் அத்தனையும் இப்போ பாஜக முகத்திலே இருக்கிறது. இந்த டெல்லி பாதுஷாக்கள் பல கணக்குகளை போடுவார்கள், பல திட்டங்களை போடுவார்கள். இந்தியாவை பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த டெல்லி பாதுஷாக்கள், பார்ப்பன பாதுஷாக்கள், ஆர்எஸ்எஸ் பாதுஷாக்கள். பாதுஷாக்கள் என்கின்ற பெயர் முகலாய பேரரசர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அக்பர், பாபர், ஹுமாயூன், இப்படி இவர்களுக்கு தான் பாதுஷா என்ற பட்டம் கொடுக்கப்படும். இந்த இப்பொழுது மோடி ஒரு பாதுஷா, அமித்ஷா ஒரு பாதுஷா, இப்படி இவர்களெல்லாம் பாதுஷாக்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பகாவத் ஒரு பாதுஷா, டெல்லியே கட்டுப்படுத்துகிற அதிகாரம் வைத்திருக்கிறவர், பாதுஷாக்களுக்கு தகுதியானவர்கள். இந்த பாதுஷாக்களுடைய கணக்கு திமுக வரவே கூடாது, வந்துவிடவே கூடாது, அதுதான் அவர்களுடைய கணக்கு. அப்போது ஐபி, ரா, உள்துறை, உளவுத்துறை, ஆர்எஸ்எஸ் உளவுத்துறை, இப்படி பல துறைகள் போட்டு கொடுத்த கணக்கு தான் விஜய் என்டிஏ கூட்டணியில் சேர மறுக்கிறார். துணை முதலமைச்சர் கேட்கிறார், எடப்பாடி மறுக்கிறார். எப்பாடுபட்டாவது கட்சியை காப்பாற்றுவோம், ஆட்சியை பிறகு பார்த்து கொள்வோம். இந்த முடிவுக்கு எடப்பாடி வந்து விட்டார். துணை முதலமைச்சராக விஜய் வெற்றி பெறுவார், அதில் 100% சந்தேகமே இல்லை. ஆனால் தினசரி எடப்பாடி என்ன நிலைமைக்கு வருவார், முதலமைச்சர் எது செய்கிறார் என்று தெரியாது. துணை முதலமைச்சர் செய்கிற செய்தியெல்லாம் பரபரப்பாக மக்களிடம் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். தாவேக்காவை வளர்த்துகிற வேலையே அதிமுக செய்ய வேண்டும். அதற்காக வேண்டாம், கடைசி வரை வேண்டாம்,
தனித்தே நிற்கட்டும். இந்த அரசியலை எடப்பாடி தந்திரமாக முடிவு செய்து விட்டார். அமித்ஷாவை விட தந்திரமாக அவர் முடிவு செய்து விட்டார். இந்த முடிவு தான் எடப்பாடியை தெளிவாக நிற்க வைத்திருக்கிறது. விஜய் தனித்தே போட்டியிடட்டும், நான் தனித்தே போட்டியிடுகிறேன். திமுகவுடைய அதிருப்தி வாக்குகள் அத்தனையும் அதிமுகவுக்கு வந்தால் அது விஜய்க்கு போகாது. தனியாக வந்தால் திராவிட இயக்க வரலாறுகள் கொண்ட அந்த வாக்கு வந்தால் அது எடப்பாடியை கரை சேர்த்து விடும். மீதி கரையை சேர்த்துவதற்கு பாஜக இருக்கு, அமித்ஷா இருக்கிறார், மோடி இருக்கிறார். மீதி கரையேற்றி விடுவதற்கு, மேலே தூக்கி விடுவதற்கு, மரமேறுபவரை எட்ட வரை தூக்கி விடலாம், அதற்கு மேலும் தூக்கி விடலாம். அதே போல தான் இந்த முடிவுக்கு வந்த பிறகு பாஜக நல்ல ஆலோசனையை சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவரும் சந்தோஷமாக வெளியேறி இருக்கிறார். ஆட்சி கண்டிப்பாக விஜய் அமைச்சராக முடியாது, முதலமைச்சராக முடியாது. ஆனால் கண்டிப்பாக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்பது மட்டும் உறுதி. பணத்தை கொடுத்திருக்கிறார்கள், அள்ளி கொட்டி இருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி இருக்கிறார், நேரு இருக்கிறார், வேலு இருக்கிறார். வாய்ப்பே இல்லை. வேல்முருகன் கூட்டணியை உடைத்து விட்டார். இந்த கூட்டணி 100 தொகுதிகளிலே களமிறக்கப் போகிறது. குறைந்தது 5000 முதல் 10,000 20,000 வாக்குகளை வாங்கக்கூடிய அந்த பகுதி செல்வாக்கான நபர்களை வேல்முருகன் களமிறக்கப் போகிறார். திமுக கூட்டணியில் சிறு ஓட்டை உருவாகிவிட்டது. நீர் கசிகிறது. நீர் கசிவு அது பெரும் ஓட்டையாக, அது மிகப்பெரிய சிதிலமாக, வெடிப்பாக மாறுவதற்கு இந்த சிறு கசிவு தான் ஆரம்பம். திருமாவளவன் அதிருப்தியோடு இருக்கிறார், சிறுத்தைகள் அதிருப்தியோடு இருக்கிறார்கள். சிறுத்தை கண்டிப்பாக விசிலை வரைந்து வைத்து கொண்டு இருக்கிறான். திருமாவளவன் அவமானப்படுத்தப்படுகிறார் என்ற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த செய்திகள் அதிகமாக வருகிற பொழுது சிறுத்தை திமுகவுக்கு வாக்கே அளிக்காது. ஏன்? பலமுறை திமுகவை தூக்கி சுமந்த சிறுத்தைகளுக்கு போதிய அங்கீகாரம், மரியாதை இல்லை. பிரேமலதாவுக்கு கொடுக்குற மரியாதையில் பாதி கூட சிறுத்தைகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவுடைய கட்டுப்பாட்டுக்கே போய்விட்டார்கள். அறிவாலய வாசலிலே அந்த சிறுத்தைகளெல்லாம் புல்லை தின்று கொண்டு இருக்கிறார்கள். புலி பசித்தாலும் புல்லை திங்காது என்கின்ற அந்த சித்தாந்தம் மறக்கடிக்கப்பட்டு விட்டு 4 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் புல்லுதான் புசித்து கொண்டு இருக்கிறார்கள். தாய் சிறுத்தை கோபத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறது. தாய் சிறுத்தை செய்கிற அந்த தாய் சிறுத்தைக்கு கொடுக்கிற அந்த திமுகவினுடைய அழுத்தம், திமுக அவரை செய்கிற சிறுமை அத்தனையும் இளஞ்சிறுத்தைகள் கண்டிப்பாக அதிருப்தியோடு, வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கிறான். அதனால் அது வாக்காக திமுகவுக்கு விழுகாது. வேல்முருகனும் பிரித்து, சிறுத்தையும் பிரித்து, விஜயுடைய கிறித்துவ மிஷனரிகள், தேவாலயங்கள், பாதிரிமார்கள் அத்தனையும் ஜான் ஆரோக்கியசாமியோடு பேசி கொண்டு இருக்கிறார்கள். அவரும் பிரித்து அவருக்கு சம்மன் அனுப்புவதோடைய பின்னணியே அதுதான். முஸ்லீம் இளைஞர்களும் விஜய் பக்கம் போய், புது வாக்காளர்களும் தாவேகா பக்கம் போனால் திமுக கூட்டணியுடைய நிலைமை அந்தோ பரிதாபம். கண்டிப்பாக திமுக கூட்டணி கடுமையான அதிருப்தியில் இருக்கிறது. தொடர்ந்து ஆட்சிக்கு வருவதற்கு சபரீசன் கோடிகளை இறக்கி வைத்திருக்கிறார். அரசு கஜானாவில் இருந்த அத்தனை கோடிகளும் துபாய் வங்கிக்கு மாற்றப்பட்டு அங்கு குண்டு விழுந்து இவர்கள் பதுக்கிய பணமெல்லாம் நெருப்பு பிடித்து விட்டது, தீ பிடித்து விட்டது. ஏழை எளிய மக்களுடைய பணம் துபாய் வங்கிகளிலே பல லட்சம் கோடி. ஜி ஸ்கொயருடைய சொத்துக்கள் பல லட்சம் கோடி. எங்கு திரும்பினாலும் ஜி ஸ்கொயர்.
ஓட்டை டிவி விற்றுக்கொண்டு திருப்பூரில் தப்பி ஓடி வந்த G2 பாலா ஏது 5 லட்சம் கோடி? தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா எத்தனை 1000 கோடி ஏது? இந்துராம் அவரோடு கொஞ்சி குழாவுகிறார். இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மட்டும் மறந்துவிட வேண்டாம். வேல்முருகன் அதிருப்தி, திருமாவளவன் அதிருப்தி, கம்யூனிஸ்டுகள் அதிருப்தி, இப்படி அந்த கூட்டணிக்கு பேர் அதிருப்தி கூட்டணி. இந்த அதிருப்தி கூட்டணியில் மக்களும் அதிருப்தியாக வெளியேறுகிறார்கள். ஆகையால் இது கண்டிப்பாக திமுக கூட்டணி கரையே ஏறாது. 50 பேர்களுக்கு மாதம் 3 லட்சம் முதல் 5 லட்சம் வரை கொடுத்து பெண் நிறுவனம் பொய்களை உண்மைகளை எல்லாம் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆட்சிக்கு வருவது வாய்ப்பு மிக மிக அறுதி. மக்களுக்கு அண்டா குண்டா சட்டி பானை இதையெல்லாம் கொடுத்து விட்டால் இவர்களுடைய வாக்கை நாம் எடுத்து விடலாம் என்கின்ற மலிவான சிந்தனைக்கு மக்கள் ஒருபோதும் உடன்பட மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை சுய மரியாதை மிக்கவர்கள். திமுக கொடுக்கிற அண்டா குண்டா சட்டி பானை எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். வேல்முருகனும் திருமாவளவனும் 2 பேரும் இந்த கூட்டணியில் அவமானப்படுத்தப்படுகிறார். வேலுவாள், நேருவாள், பாபுவாள், சேகர் பாபுவாள். இதையெல்லாம் அவர்கள் மன வருத்தத்தோடு கூட்டணிகளை முடிவு செய்கிற தலைவர்களா இவர்கள்? சேகர் பாபுவுக்கு என்ன தெரியும்? வேலுவுக்கு என்ன தெரியும்? நேருவுக்கு என்ன தெரியும்? பல மூத்த தலைவர்களை கையாண்ட கருணாநிதியே பல முறை பல பேரை இதயத்தில் இடம் இருக்கிறது என்று வெளியே விரட்டி இருக்கிற பல வரலாறுகளை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் வேலுவும் நேருவும் பாபுவும் சேகர் பாபுவும் இந்த கூட்டணிகளை உறுதி செய்யக்கூடிய வலிமையானவர்களே அல்ல. ஸ்டாலின் அவர்களே இவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் என்றால் இந்த கூட்டணி எதை நோக்கி போகிறது? இந்த கூட்டணி வெற்றி பெறுமா அல்லது தோல்வி அடையுமா என்றால் கண்டிப்பாக மக்களுடைய அதிருப்தி தான் இங்கு முக்கியமான சக்தி. திமுகவுக்கு என்று ஒரு பெரிய வாக்கு வங்கியே இல்லை. கிறித்துவர்கள், முஸ்லீம்கள், தலித்துக்கள், இந்த வாக்கு வங்கி தான் திமுகவை காப்பாற்றுகிற வாக்கு வங்கி. இது மீண்டும் மீண்டும் காப்பாற்றுமா? இந்த நிலை கண்டிப்பாக இல்லை. காரணம், அதிருப்தி வளர்ந்து கொண்டே போகிறது. சட்டம் ஒழுங்கு பெரிய அளவில் வளர்ந்து கொண்டே போகிறது. நிதி பிரச்சனை வளர்ந்து கொண்டே போகிறது. கூட்டணி கட்சி குழப்பம் நீடித்து கொண்டே போகிறது. இத்தனை வைத்து பார்த்தால் திமுக முதலமைச்சர் தெம்போடு இருக்கிறார். ஆட்சி நமக்குத்தான் என்று மிகுந்த தைரியத்தில் இருக்கிறார். கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய நேரு, வேலு, பாபு, இந்த வேலு, நேரு, பாபு எப்படியும் கரை தேய்த்து விடுவார்கள் என்று இந்த 3 பேருக்குமான தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பெரும் நிம்மதியோடு எப்படியும் வெற்றி பெற்று விடுவோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இவர்களுடைய அரசியலுக்கு வில்லனாக விஜய் வருவார் என்று கற்பனையிலும் இவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லை. வேலுவும் நேருவும் பாபுவும் விஜயினுடைய வாக்கு வங்கியை எந்த அளவிலும் அவர்களால் நீங்கள் தொட்டுக்கூட பார்க்க முடியாது. இங்கே பயிற்சி எடுத்த ஆதவ அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் திமுகவினுடைய எதிர்ப்பு வியூகங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு கொடுக்கிறார்கள். அதனுடைய விளைவு திமுகவுக்கு விஜய் சிம்ம சொப்பனமாக மாறியிருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற ஒரு போட்டி நிலவும் என்று கருணாநிதி குடும்ப கற்பனையிலும் நினைத்து பார்க்கவே இல்லை. ஆனால் இப்பொழுது இவர்கள் திரிஷாவுக்கு பதில் சொல்ல முடியாமல் தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலை கூடிய விரைவில் உருவாகும்.
காரணம், இவர்கள் ஜெயலலிதாவுக்கு பதில் சொல்ல முடியாமல் 10 ஆண்டு காலம் இருந்தார்கள். இப்பொழுது விஜய்க்கு பதில் சொல்ல முடியாமல், திரிஷாவுக்கு பதில் சொல்ல முடியாமல் திமுக மிகப்பெரிய தோல்வி அடைய போகிறது என்பதுதான் மக்களுடைய கோபமாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.